இல்லம் தேடி கல்வி 2.0ல செலக்ட் ஆயிருக்க வாலண்டியர்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணுறது மேப்பிங் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு இல்லம் தேடி கல்வி ஆப்பை வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஆப்குள்ளே ஓப்பன் பண்ணதுமே உங்கள் பாஸ்வேர்டு யூசர் நேம் கொடுத்து உள்ளே போனதுமே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும். மையம் செயல்பட தொடங்கிய நாள் அப்படின்னு கேட்கும். நீங்கள் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்களோ நேற்று ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நேற்று டேட், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னைக்கு டேட் போட்டுட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு மாணவர் சேர்க்க மாணவர் வருகை இது ரெண்டு மட்டும் உங்களுக்கு வந்து பிங்க்ல வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். மற்றது எல்லாமே பழசு தான், ஏற்கனவே இருந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். சரியா? இப்போ வந்து நம்ம எப்படி மாணவர் சேர்க்க எப்படி வந்து மேப்பிங் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத பார்ப்போம். மாணவர் சேர்க்க அப்படின்றதுக்குள்ளே போனோம்னா உங்களுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் கீழே வந்து ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்கும். ஆட் ஸ்டூடெண்ட் உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபில்டர் பட்டனை உள்ளே போனதுக்கப்புறம் அது வந்து பிரைமரி ஸ்கூலா மிடில் ஸ்கூலா, ஏன்னா இது ரெண்டு மட்டும் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஏன்னா 1st to 5th வரைக்கும் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நமக்கு கிடையாது. நீங்கள் வந்து பிரைமரி ஸ்கூலாக இருந்தால் அதை டச் பண்ணிக்கோங்க, மிடில் ஸ்கூலாக இருந்ததுன்னா அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு செலக்ட் டைப் கவர்மெண்ட், எய்டட், பார்ஷியலி எய்டட், சென்ட்ரல் கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட்டை டச் பண்ணிக்கணும். டச் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துடணும். அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்கூல் வந்துட்டு எந்த கேபிடேஷன் கீழே வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் வந்துட்டு உங்கள் ஸ்கூல் எங்கே இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸ் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். இது மிடில் ஸ்கூலுன்றதுனால 1st to 8th வரைக்கும் இருக்குது. இதுவே பிரைமரியாக இருந்தால் 1st to 5th வரைக்கும் தான் இருக்கும். இப்போ வந்து 4th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து 4th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷனில் வந்துட்டு கவின் 4th பி அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஸ்டூடெண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. திரும்ப நம்ம வந்துட்டு வெளியில் போயிட்டு இப்போ மாணவர் வருகை அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம இதில் லொக்கேஷன் கேட்கும். லொக்கேஷனை வந்துட்டு நம்ம எப்பயுமே ஆனில் தான் வச்சுக்கணும். கேமரா பட்டன் டச் பண்ணிங்கன்னா எல்லாமே கேட்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் அதை அனுப்பலாம். ஓகேவா? நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தான் அட்டெண்டன்ஸ்.